வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். இந்த 1ஆம் தேதியில பிறந்தவங்க, 10ஆம் தேதியில பிறந்தவங்க, 19ஆம் தேதியில பிறந்தவங்க, 28ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கான பலன் நம்ம பார்க்க போறோம். இவங்கெல்லாம் 1ஆம் தேதி 1ஆம் எண் கணக்கு உடையவர்கள். அதாவது சூரிய பகவானுடைய எண் 1. அப்படிப்பட்ட இந்த சூரிய பகவானுடைய எண்ணில பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களும் அவர்களுடைய போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமா இருக்கு, அதுக்கு நல்ல ஒரு பலன் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சில விளக்கங்கள் பரிகாரங்கள் நம்ம சொல்ல போறோம் இந்த வீடியோல. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லோருக்கும் போய் சேரட்டும். புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க மக்களே. அதாவது இந்த 1ஆம் எண்ணில பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அதான் சொல்றேன். 1ஆம் தேதி பிறந்தவங்க ஆங்கிலத்துக்கு, 10ஆம் தேதியில பிறந்தவர்கள், 19ஆம் தேதியிலே பிறந்தவர்கள், 28ஆம் தேதியிலே பிறந்தவர்கள், இவர்கள் எல்லாம் கூட்டு எண்ணாக வரும்போது 1 தான் வரும். அதாவது 1ஆம் தேதி 1, 10ஆம் தேதிங்கிறது 1ஆம் தேதி தான், 19 1 9 1 10 தான், 28ல பிறந்திருந்தாலும் 8 2 10 தான். இது சூரிய பகவானுடைய காரகத்துவமான எண்கள். இது சூரியனை மையம் வைத்துதான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதாவது கோபம், இந்த 1ஆம் எண்ணில பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா முன்கோபம் இருந்துகிட்டே இருக்குங்க. சூடான உடம்பு, அவசர புத்தி, உழைக்கணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சமயத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. சிறு வயசுல நம்ம அதோடைய அருமை தெரியாம இருந்தாலும் ஒரு சமயத்துல நம்மளை நம்ம இவ்வளவு நாட்களை வேஸ்ட் பண்ணியிருக்கோமே, இவ்வளவு நாட்கள் நமக்கு வீணா போயிருச்சே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய, அதாவது ஓய்வு இருக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல ஒரு 40 வயசு 50 வயசுல கூட அருமை தெரியாம இருந்திருப்போம். ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேல ஏதேனும் ஒரு இழப்பால் நமக்கு அந்த அருமை தெரியும் போது அந்த நேரத்திலையும் உழைக்கக்கூடியவர்கள், வயதாகியும் கம்பீரமாக இருந்து உழைக்கக்கூடியவர்களும் 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள். ஒரு விஷயத்துக்காக யாருக்கு இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த பக்கம் ஒரு பேச்சு அந்த பக்கம் ஒரு பேச்சு, அதுக்கு இடமே இல்லை. எதானாலும் நேரம் ஸ்ட்ரெயிட்டா பேசிட்டு போயிடுவாங்க. இதால சிறு சிறு பகைகள் ஏற்படும். சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருந்தா அடிக்கடி டென்ஷனால தலைவலி ஏற்படும். உங்களுடைய சொல் உங்க குடும்பத்திலே எடுக்காது. ஆனா இந்த 1ஆம் எண்ணில பிறந்தவங்க முதன்மை, அதாவது ஒரு தலைவர் அந்தஸ்துல இருப்பாங்க, ஒரு கௌரவமான பதவியில இருப்பாங்க, அரசு பதவியில இருப்பாங்க, ஒரு ஆழ்மையான பதவியில இருப்பாங்க. இவங்க சொல்லுக்கும் இவங்களுடைய பணிக்கும் சிலர் கீழே வேலை பார்ப்பாங்க. இவர்கள் இரக்கம் உள்ளவர்கள், ஆனா முறுக்குத்தனமானவர்கள். ஐயோ அவன் கோபக்காரன்பா, எப்படி சொல்லுவாங்க, அவர் கோபக்காரப்பா, அவரா நல்லது செய்ய போறாரு. ஆனால் தெரிந்து செய்பவர்களை விட தெரியாமல் நல்லது செய்யக்கூடியவர்கள் இந்த 1ஆம் எண்ணிலே பிறந்தவர்கள். கொஞ்சம் துருத்துருன்னு தான் இருப்பாங்க, கொஞ்சம் கோபசாலியா தான் இருப்பாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நேரம் ஒருத்தர் சாப்பிட போப்பா, ஆனா அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு தனியா கூட்டிட்டு போய் கூட வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல உள்ளம் படைத்தவர்கள் 1ஆம் எண்ணில பிறந்தவர்கள். சரி, இந்த 1ஆம் எண்ணில பிறந்தவர்களுக்கு சில தடைகள் இருக்கு. திருமணம் ஆகல, தொழில்ல ரொம்ப தொந்தரவா இருக்கு, உடல் பிரச்சனை ஏதேனும் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, ஒரு ஓய்வு இல்லாத ஒண்ணா இருக்கு, குடும்பத்துல அந்யோன்யம் இல்லாம இருக்கு, ஒரு காரியம் எடுத்தோம்னா அந்த காரியம் சீக்கிரமா நடக்கிறது இல்லை, இதால மிகப்பெரிய தொந்தரவா இருக்கு, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா சூரியனுடைய தானியம் சொல்ல போனா எல்லோருக்குமே தெரியும், கோதுமை தானியம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குனுங்க நீங்க விரதம் இருந்து வழிபட்டு பாருங்க. சூரிய பகவானுக்காக ஞாயிற்றுக்கிழமைனா இப்ப ரொம்ப பேர் லீவுனால என்ன செய்யறாங்க, ஒரு நல்லதை சமைச்சு சாப்பிடணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 1ஆம் எண்ணில் பிறந்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை கடைபிடிப்பது. சைவமாக இருந்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு சைவமாக இருந்து அன்னைக்கு முதல் உணவாக கோதுமை
சப்பாத்தி இருக்கு, கோதுமையில தோசை சுடலாம், கோதுமையில கஞ்சி கூட காய்ச்சலாம். அப்படிப்பட்ட உணவை எடுத்து அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டு பாருங்க. அந்த கதிர்வீச்சு உங்களுக்கு கிடைக்கும் போது உடல் பலமாகும். சூரிய பகவானுடைய ஆற்றல் கிடைப்பதால் 1ஆம் எண்ணிலே பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மனோபலமும் அந்த சந்திர பலமும் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அப்போ நீங்க நினைச்சு போறது நடக்கும். உங்களுக்கு ஒரு முடக்கம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த முடக்கம் நிவர்த்தி ஆகும். சரி, தெய்வத்துடைய வழிபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்க 1ஆம் எண்ணில பிறந்தாலும் சரி, 10ஆம் எண்ணில பிறந்தாலும் சரி, 19ஆம் தேதியில பிறந்தாலும் சரி, 28ஆம் தேதியில பிறந்தாலும் சரி, எல்லாமே 1ஆம் எண்ணு தான். முதல் நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய இல்லத்துல இந்த குதிரையை பூட்டிக்கிட்டு சூரிய பகவான் வரக்கூடிய போட்டோ இருக்கும், அந்த 7 குதிரைகளோடு இருக்கக்கூடிய போட்டோ, கண்டிப்பா அது வாங்கி உங்களுடைய ஹால்ல எப்ப எந்திரிச்சு நீங்க வெளியில வந்தாலும் இல்ல உள்ள போனாலும் அதை பார்க்கிற மாதிரி ஒரு இடத்துல நீங்க மாட்டிருங்க. ஒரு ஆல்பமா கூட மாட்டலாம், பிரேம் பண்ணி மாட்டலாம். நம்ம கண்ணாடி போட்டோம்னா கீழே மிஸ் ஆகி உழைஞ்சிரும். அந்த கண்ணாடி இல்லாத அளவுக்கு நீங்க பிரேம் போட்டு வச்சு பாருங்க. உங்களுடைய இல்லத்துல அந்த சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மனசுக்கு இந்த உடலுக்கு ஒரு பவர் கிடைக்கக்கூடியதை உணரக்கூடிய ஒரு உங்களால உணர முடியும். ஏன்னா சூரிய பகவான் தாங்க முழுக்க நம்ம உடல் உயிருக்கும் இயக்கத்துக்கும் காரகத்துவம். ஒரு ஜாதகத்தை நம்ம இயக்க வேண்டும் என்றாலும் பார்க்க வேண்டும் என்றாலும் சூரியனை வச்சுதான் பார்க்க முடியும். முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய எண்ணில் பிறப்பதற்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். இந்த பிறப்பு நீங்கள் ஏதேனும் ஒண்ணு செய்யணும் உங்க குடும்பத்துக்கோ, இல்ல நீங்க பிறந்ததுக்கான பலன் கண்டிப்பாக ஏதாவது இருக்குங்க. ஏதாவது உங்களுடைய பேர் சொல்ற அளவுக்கு இருக்கும். நீங்க ஒரு ஊர்ல பிறந்து அந்த ஊர்ல ஏதேனும் செஞ்சிருப்பீங்க, ஏதேனும் ஒரு தானம் கொடுத்திருக்கலாம், ஏதேனும் ஒரு கோவில் கட்டி கொடுத்திருக்க. இவர் செஞ்சாருங்க, இவருடைய அப்பா இதை செஞ்சாருங்க, இவருடைய தாத்தா இதை செஞ்சாருங்க. அவர் பார்த்தா 1ஆம் தேதியில பிறந்தவராக இருப்பார். அந்த 1ஆம் எண் கூட்டு எண்ணாக இருந்தாலும் சரி. எப்படின்னு பாருங்க, சூரிய பகவான் என்றும் அழிவதில்லை. சூரிய பகவானுடைய எண்ணில் பிறப்பவர்களும் மறைந்தாலும் அவர்கள் செய்தது நின்று கொண்டே இருக்கும், சொல்லிக்கொண்டே இருக்கும், பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த 1ஆம் எண் தேதியில பிறந்தவங்களை நீங்க யாரு பார்த்தாலும் சரிங்க, கொஞ்சம் உங்களுக்கு வயசுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் அறிவுரை கேட்டு பாருங்க. அழகா சொல்லுவாங்க. ஏதேனும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஏதேனும் ஒரு பண்ணணும் அப்படின்னா அந்த 1ஆம் எண் உங்களுடைய உறவினர்களுக்கிடையே நீங்க பார்த்தா சொன்னீங்கன்னா மற்றவங்க போய் நம்ம கேட்க முடியாது. உங்க உறவுகிட்ட வயசானவங்க யாராவது 1ஆம் எண்ணில பிறந்திருக்காங்களா அப்படின்னு நீங்க கொஞ்சம் உள்ள போய் பார்த்து, அப்படி பிறந்தவங்க 1ஆம் எண்ணில பிறந்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவங்க ஒரு அறிவுரை வாங்கிக்கிறங்க. நான் இதை செய்ய போறது, இது நடக்கணும் அப்படின்னா அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். 1ஆம் எண் சாதாரண எண் இல்லைங்க, சக்தி வாய்ந்த எண், சிவபெருமானுடைய அனுக்கிரகம் பெற்ற எண், சனி பகவான் தோஷம் நீக்கக்கூடிய எண். வணக்கம் மகளே. அடுத்து வீடியோல 2ஆம் எண்ணில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.